I first should congratulate Bharat for the dedication he has put into this film. Hats off, Bharat. The way you toned your body and your efforts will definitely reap you a big positive result for this film. And Sasi sir, அவரோட முதல் படத்துலேருந்து ரோஜா கூடத்துலேருந்து அவரோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். டெஃபினெட்லி இஸ் a dedicated director and producers are lucky to coin this project. And Vira Nayagan, Simon, definitely the good songs, and I take this opportunity to congratulate the entire cast and crew. I wish the film a very big success. Thank you. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியான ஒரு மேடை. என் நண்பர் சகோதரர் சசி சார் ரொம்ப பெருசாக ஜெயிக்கணும், அதுக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தம்பி பரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சசி சாருக்கு விழா எடுக்கணும்னா இந்த மேடையெல்லாம் பத்தாது. அவர் எப்போ படம் எடுத்தாலும் அவர் பூ சசி தான், அவர் மனசு அந்த மாதிரி. ஏன் சசி சாருக்கு மட்டும் ஒவ்வொரு படம் எடுக்கிறப்பையும் அந்த பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு எனக்கும் புரியல. சொல்லாமலே சசி, அதுக்கப்புறம் ரோஜா கூட்ட சசி, பூ சசி, ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய உண்மையான உழைப்பு, அந்த தகுதி, அந்த அன்பு, மிகப்பெரிய வேலையோடு தான் செய்கிறாரு. எனக்கு என்னமோ ஒரு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இன்னும் கிடைக்கலையோன்னு தோணிகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்களை பற்றி பேசும்போதும் அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க தகுதி, அவங்களுடைய மேக்கிங், அவங்க பண்ணுற விதம் இதெல்லாம் பார்க்குறப்ப தோணும் நம்மளுக்கு இன்னும் ஏதோ அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயம் இன்னும் முழுமையாக சேரலையோன்னு தோணிகிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக 100% இந்த படம் பூர்த்தி செய்யணும்னு நம்புகிறேன். இன்னுமே பேர் சொல்லியெல்லாம் சசி சார் இந்த படம் சொல்ல மாட்டாங்க. அது காரணம், இதுக்கு முன்னாடி ஏதாவது சசி ஐவி சசி இருந்தார், இன்னும் 2-3 சசியில் இருந்தாங்க, அதனாலயா என்னன்னு தெரியல. அது இந்த படத்துக்கு பிறகு கண்டிப்பாக அப்படி ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். முருகதாஸுக்கு கஜினி அமைஞ்ச மாதிரி கண்டிப்பாக இது சசி சாருடைய ஒரு கஜினி மாதிரியான ஒரு முக்கியமான படம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கதையை நான் கேட்டிருக்கேன். பரத்துக்கும் இது முக்கியமான படமாக தான் இருக்கும். காதலுக்கு பிறகு சங்கர் சார், தனுஷ் சொன்னாங்க, இங்கே ராசியான கையால் வெளியிட இன்னொரு ராசியே வாங்கிக்குது தனுஷு. அதனால் எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி உழைப்பு தான் எல்லாமே. அதை தான் நானும் முழுமையாக நம்புகிறேன். எல்லாரும் தான் உழைக்கிறோம், ஆனால் நம்ம பேசின மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று சம்திங் சேரணும் இருக்குது. அது அதுக்காக ஒரு பெரிய வெயிட்டிங்கும் உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரபு சாலமன் மாதிரி ஒரு மைனா, ஒரு கும்கி இன்றைக்கி அமைஞ்ச மாதிரி அது தொடர்ந்து வேலை செய்யும்போது அது தேவையானது. ஒரு சிலருக்கு முதல் படத்திலே சேர்ந்துடுது, ஒரு சிலருக்கு 2வது 3வது படம் 4வது படம் அப்படி ஆகுது. ஆனால் நம்ம அதுக்காக விட்டுறவே முடியாது, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது பெரிய மந்திரம் மாதிரி தேடி 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 அது ஏதோ ஒரு வகையில் பிடிபடும்னு நினைக்கிறேன். அது சேர்ந்துடும் நம்புகிறேன். எனக்கு யார் என்ன பேசினாலும் சசி சார் என்ன டென்ஷனோட எவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காரோ அதே மனசு அதே சந்தோஷத்தோடு தான் நானும் இங்கே இருக்கேன். நண்பர்னு எல்லாரும் அவர் சொல்லுவாங்க. அது அவருக்கு இந்த மேடை பத்தாது. இன்றைக்கி நம்ம நிறைய நண்பர்கள் வெளியூர்லேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சேரல. நானும் சசி சார் மாதிரியான ஒரு நல்ல மனநிலையில் தான் இதில் இருக்கேன். இந்த படத்துக்கு ஒருவேளை சேக் சார்லாம் முதல்ல பழைய சேக் சார் இருந்தானே இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். அது சொல்கிற இடத்துல இப்போ 4-5 பேர் இருக்காங்க இதே மேடையில். கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக இந்த படம் மிக பெருசாக வரணும். இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் திரு செந்தில் அவர்கள், இந்த 555 திரைப்படத்தின் விழா நாயகன் இசையமைப்பாளர் சைமன் அவர்களுக்கும் திரு பரத் அவர்களுக்கும், எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஆத்ம நண்பர் திரு சசி அவர்களுடைய இந்த திரைப்படம் கர்த்தர் கிருபையால் பெரிய வெற்றி அடையணுன்றது என்னுடைய ஆத்மார்த்தமான ஜபம். அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான நாள் கூட சில சமயம் தீபாவளி பொங்கல் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி சார்லி சாப்ளினோட பர்த்டே. இந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு நல்ல திரைப்பட இசை விழா ரிலீஸ் ஆகிறதுல ஏன்னா மாபெரும் கலைஞன் அவர். இஸ் அ கம்ப்ளீட், அதாவது சினிமாவோட பெர்ஸ்பெக்டிவை அன்னைக்கு 16 ஃப்ரேம்ஸ்லேயே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படி வாழ்ந்த ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா சார்ல்ஸ் சாப்ளின். அவருடைய நாளில் நீங்களும் கலைதாகம் உள்ள ஒரு மனிதர், உங்களுடைய இந்த இசை வெளியீடு நடக்கிறதுல இது ஒரு பெரிய விழாவாக தான் நான் நினைக்கிறேன். இந்த விழா
இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.